ஜெய் குரு சரணம். வாங்க தியானம் பண்ணலாம். தியானம் பண்ணுறதுனா என்னென்னு கொஞ்சம் பேசிக்கலாம். தியானம் அப்படின்னா மனம் எண்ணங்கள் அற்ற நிலையில் இருப்பது தான் தியானம். மனம் எண்ணங்களற்ற நிலையில் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தினமும் தியானம் பண்ணி தினம் இருக்கிற பதிவுகளை அழிக்கணும். இப்போ நம்ம நிறைய பதிவுகளோட பல பிறவிகளோட பதிவுகளோடு தான் இருக்கோம். இப்போ அதனால தான் தியானம் பண்ணுறப்போ உடனே எல்லாத்துக்கும் தியானம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு கண்ணை மூடி போகிறதுக்கு பயப்படுறாங்க. இதை தினம் தியானம் பண்ண பழகணும்னா தான் அந்த பதிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழியும். ஏன்னா பல பிறவிகளோட தொடர்ச்சி இந்த இது. இப்போ தியானம் பண்ணாதனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நீங்கள் மனசோட பாதையில் செல்றீங்க. மனசின் மேலே ஏறி பயணம் செய்கிறப்ப 99% நீங்கள் டயர்ட் தான் ஆவீங்க. ஆனால் தியானத்தின் மேலே நீங்கள் போனீங்கன்னா 100% நீங்கள் சக்தியோடவும் இருக்கலாம், நீங்கள் நினைக்கிறதும் நடக்கும். ஆனால் தியானம் பண்ணுறது எப்படி என்னங்கிறது தெரியாதனால அதை பண்ணுறக்கே மக்கள் பயப்படுறாங்க. அது கண்ணமூடி ரொம்ப நேரம் உட்காந்துருக்கணும் அப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணால் கூட போதும். அப்புறமா உங்களுக்கு பிடிக்கிறப்ப நினைக்கிறப்போலாம் நீங்கள் கண்ணை மூடி உட்காந்து தியானத்தை மேற்கொள்ளலாம். இப்போ தியானம் பண்ணுறப்ப என்னென்னலாம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. தியானம் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. தியானம் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத விட நீங்கள் இழக்கிற விஷயங்கள் தான் நிறையா இருக்கும். அப்படி என்ன இழக்கிற விஷயங்கள்னு கேட்டிங்கன்னா, கோபம், பயம், போட்டி, பொறாமை, இந்த மாதிரி பிரபஞ்சத்துக்கு எதிர் திசையில் செல்கிற எல்லா விஷயங்களையுமே நீங்கள் இழந்துருவீங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நல்லது தான் அது. உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறது இப்படி சொல்லாமல் அது இழந்துருவீங்கன்னு சொன்னால் பயக்கிறாங்க. தியானம் பண்ண இழந்துருமான்னு. தியானம் பண்ண இது எல்லாம் இழந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கும். அப்போ பாசிட்டிவில் நீங்கள் போகிறப்ப பிரபஞ்சத்தோடு ஒத்திசைவாக போவீங்க. பிரபஞ்சத்தோட ஒத்திசைவு அப்படின்னா என்னென்னு நிறையா பேருக்கு தெரியுது. பிரபஞ்சத்தோட ஒத்திசைவு என்னென்னா, நம்மளோட எதிர்மறையான குணங்களை நம்ம மாற்றி கொண்டோம்னாவே பிரபஞ்சத்தோட ஒத்திசைவாயிடுவோம். அப்போ சிரிப்பு, சந்தோஷம், எல்லாத்துக்கூடையும் அன்பாக இருக்கிறது, இது மட்டும்தான் பிரபஞ்சத்தோடு நீங்கள் இணைஞ்சு போகிறது. கோபம், போட்டி, பொறாமை, விரக்தி, வருத்தம், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நீங்கள் எதிர் திசையில் சொல்கிறீங்க. எதிர் திசையில் நீங்கள் நீச்சல் அடிக்கிறப்போ நீங்கள் டயர்டு தான் ஆவீங்க. நீங்கள் போகிற இலக்குக்கு போகவே முடியாது. ஆனால் ஹாப்பியாக சந்தோஷமாக நீங்கள் பிரபஞ்சத்தோடு ஒத்திசைவாக போனீங்கன்னா உங்களோட நீங்கள் எங்கே இந்த நிலைக்கு போகணுமோ அந்த நிலைக்கு உங்களைய அழைச்சி கொண்டு போகும் தியானம். இப்போ தியானம் பண்ணுறப்ப சிலருக்கு கண்ணமுடி உட்காந்தா என்னால் கண்ணமுடி உட்கார முடியலைங்கிறாங்க. ஒரு சில நாட்கள் அப்படி தான் இருக்கும். தொடர்ந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சரியாயிடும். சிலருக்கு கை காலில் அரிக்கிற மாதிரி இருக்கும். சிலருக்கு அப்போ தான்